ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீராமருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் எப்படி கைங்கரியம் பண்ணினாலோ அது போலவே பகவத் ராமானுஜர் கட்டிய இந்த வைணவ மார்க்கத்தை கைங்கரிய செஞ்ச ஆச்சாரியன் தான் நம்ம மணவாள மாமுனிகள். பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் அழகாக காவேரி சலசலன்னு ஓடின்னு இருக்கு, அழகாக சைனிச்சுன்னு இருக்க. பெருமாளுக்கு திடீர்னு ஒரு நாள் ஆசை வந்துவிட்டான், நம்ம மாமுனிகள் சாதிக்கிற ஈடை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெருமாள் பட்டர்கிட்ட சொல்லலாம், பட்டரே மாமுனிகள் அழிச்சுண்டு வாங்கோ, அவர்கிட்ட சொல்லுங்கோ, நான் ஈடை கேட்கணும், அவர் சாதிக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட்டர்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாளாம். 365 நாளும் இந்த பெருமாளுக்கு உற்சவமாச்சே, இவர் எப்படி காலக்ஷேபம் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பெருமாளுக்கு உடனே ஒரு யோசனை தோணித்தான். பட்டரே, இன்னிலிருந்து எல்லா உற்சவத்தையும் நிறுத்திடுங்கோ, நான் காலக்ஷேபம் கேட்கணும், என்னை காயத்ரி மண்டபத்தில் எழுந்தருளை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். பட்டர் எல்லாம் சேர்ந்து காயத்ரி மண்டபத்தில் எழுந்தருளை பண்ணினர். மணவாள மாமுனிகள் ஒரு வருஷத்துக்கு காலக்ஷேபம் சாதிச்சா, ஈடு காலக்ஷேபம் சாதிச்ச. ஒரு 1432வது வருஷம் ஆரம்பித்து 1433வது வருஷம் முடிஞ்சது. கரெக்டாக ஆனி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதி அன்னைக்கு இதே மாதிரி அந்த வருஷத்தில் முடிஞ்சது. பெருமாளுக்குலாம் ரொம்ப ஆனந்தமாயிடுது. அங்கே இருக்கிற சிஷ்யாலாம் ரொம்ப பரவசப்பட்டு போயிட்டா. கூட்டத்துக்கு நடுவில் ஒரு குழந்தை ஒன்று வந்தது, ஒரு பட்டோலை ஒன்று கொடுத்தா நம்ம மணவாள மாமனிகள் கிட்டக்க. அவரே அதை பாடவும் பாடினான். ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஆச்சாரியர் கேட்டாலாம், குழந்தை உன் பேர் என்னன்னு. அதுக்கு அந்த குழந்தை சொன்னாலாம், என்னோட பேர் அரங்கநாயகன் சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் கூட்டத்துக்கு நடுவில் அந்த குழந்தைய காணாமல் போயிடுறா. ஆச்சாரியனுக்கு புரிஞ்சிருத்து, பெருமாளே தான் குழந்தை வடிவத்தில் நம்மளுக்கு ஒரு தனியனை சொல்லியிருக்கா அப்படின்னுட்டு. தனியன்னா என்ன? ஸ்லோகத்துலேருந்து தனிச்சு இருக்கிறது தான் தனியன். அந்த தனியனில் ஆச்சாரியர்களோட பெருமை, அவளோட பேர், சிஷ்ய பாவம் எல்லாம் அதில் வரும். பெருமாள் நம்ம மாமுனிகளை ஆச்சாரியனாக ஏற்றுட்டா. ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ண வேண்டாமா? அதுக்காக பெருமாள் என்ன தெரியுமா பண்ண? தன்னோட ஆதிசேஷன் பீட்டத்தையே கொடுத்துட்டாரா நம்ம மாமுனிகளுக்கு. எந்த திவ்ய தேசத்துலேயுமே மாமுனிகளை இந்த மாதிரி ஆதிசேஷன் பீடத்தில் தான் செவிச்சுக்க முடியும். அப்புறம் பெருமாள் இன்னும் ஒரு கட்டளையும் சொன்னாராம். எல்லா திவ்ய தேசத்துலேயும் எல்லா கோயில்களிலும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்ங்கிறத தனியினர் ஆரம்பித்து சொல்லிட்ட பிறகு தான் மற்றதெல்லாம் செவிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு நம்மளுக்கு ஆணி மூலம் எல்லாரும் ஆற்றுல அவாவா ஆற்றுல ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் ரம்யஜா மாத்திரம் முனிங்கிறத தனியனை சேவியுங்கோ. நம்ம ஆச்சாரியர்களுக்கு ஒரு குரு பரம்பரை இருக்குது, கூடவே இந்த ஈட்டுக்கும் ஒரு குரு பரம்பரை இருக்குது. அதையும் அப்படியே நம்ம அந்த மகா ஆச்சாரியர்கள்லாம் பாதுகாத்து கொடுக்கலன்னா நம்மளுக்கு இந்த ஈடெல்லாம் நம்ம கைக்கு வந்திருக்காது. அவளையோட பேரையும் இப்போ நம்ம கொஞ்சம் அனுபவிக்க போகிறோம். நம்மளைங்கிற மகாச்சாரியர் 36,000 படின்னு ஈடு சாதிக்கிற. அதுக்கு வடக்கு திருவீதி பிள்ளை அப்படிங்கிறவர் தான் பட்டோலை பண்ணுறா. அந்த வடக்கு திருவீதி பிள்ளை ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், தன் சிஷியனான ஈயுண்ணி மாதவ பெருமாள் கிட்ட கொடுக்குறார். அவர் என்ன பண்ணுறார், ஈயுண்ணி பத்மநாபருங்கிற தன்னோட சிஷியன் கையில் கொடுக்குறார். அந்த ஈயுண்ணி பத்மநாபர் ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், நாளூர் பிள்ளைங்கிற அவரோட சிஷியன் கிட்ட கொடுக்குறார். அவர் நாளூர் ஆச்சான் பிள்ளைங்கிற சிஷியர்கிட்ட கொடுத்து திருப்பியும் திருவாய்மொழி பிள்ளைங்கிற ஆச்சாரியன் சிஷியன் நான் சொல்லிட்டு வருது, அப்படி ஒரு கிரமத்தில் வரும். திருவாய்மொழி பிள்ளை கடைசியாக மணவாள மாமுனிகள் கிட்ட ஈடை கொடுத்து அவர் ஒரு மணவாள மாமுனிகள் கிட்ட சொல்கிறார், திருவாய்மொழி பிள்ளை ஆச்சாரியர் இந்த ஈடை நிறைய இடத்துல போய் நீங்கள் காலக்ஷேபம் பண்ணி இதை நன்னா பிரசித்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மாமுனிகளுக்கு ஈட்டுப்பிரவர்க்குன்னு ஒரு திருநாமம் உண்டு. ஸோ நம்ம இந்த குரு பரம்பரையை எப்படி நம்ம ஆச்சாரியர் குரு பரம்பரையை எப்படி நம்ம டெய்லி அனுசந்தானம் பண்ணுறோமோ, அவளை ஒரு தடவை நம்மளோட சித்தத்தில் நினைக்கிறோமோ, அது மாதிரி இந்த ஈடை காத்து கொடுத்தா இல்லையா மகாச்சாரியர்கள் எல்லாம்,
அவளே நம்ம வந்து ரொம்ப நினச்சி போற்றணும். இதை தான் வந்து நம்ம மணவாள மாமனிகள் வந்து உபதேச ரத்ன மாலையில் வந்து அவரோட பெருமைகள் எல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வந்திருக்கார் நிறைய பாசுரங்கள் மூலியமாக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.